இன்றைக்கி முடக்கத்தான் தோசை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக 200 கிராம் அளவுக்கு இட்லி அரிசியை ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா 2 தடவை கழுவிட்டு 3 அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1 ஹவர் ஊற வச்சிடலாம். முடக்கத்தான் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது, அதை இந்த மாதிரியே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துட்டு ஊற வச்ச இட்லி அரிசியையும் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது மூட்டு தேய்மானம், மூட்டு வலிக்கு நல்லது. இதை கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க. இப்போ இதனுடைய தேவையான அளவு ஒரு 5-6 மிளகும் கொஞ்சமாக உப்பும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது நல்லா அரைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சு. தோசை கல்லும் காஞ்சிருச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு இந்த மாதிரி தோசையாக ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் சுற்றியும் ஊற்றிக்கலாம். இப்போ இது வெந்த பிறகு திருப்பியும் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான முடக்கத்தான் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் எப்படி இருக்குன்னு